இங்கே அமைச்சர்கள் எல்லாம் பேசினார்கள். மீண்டும் செங்கோலோடு எங்களது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்கு அவைக்குள்ளே வந்திருக்கிறார் என்ற அமைச்சர்கள் பெருமையோடு பேசியிருக்கிறார்கள். செங்கோல், மணிமுடி, சிம்மாசனம் இதையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டுத்தான் இந்திய ஜனநாயகம் இந்த அவையிலே காலூன்றியது. மன்னராட்சி எப்பொழுது ஒளிந்ததோ அப்பொழுதே செங்கோலின் மகிமையும் ஒளிந்து விட்டது. செத்துப்போன சிங்கத்தின் தோலை போர்த்தி கொண்டு காட்டுக்கு ராஜா நான் தான் என்று நீங்கள் கதையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை 100 பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வேதனையாக இருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம். நாடாளுமன்றத்தினுடைய வாசலில், நாடாளுமன்றத்தின் நுழைவாசலில் தேசத்தந்தை காந்தியின் சிலை இருந்தது. நாடாளுமன்றத்தின் முன்புறம் அண்ணல் அம்பேத்கரின் சிலை இருந்தது. இன்றைக்கு அவைகளெல்லாம் காணவில்லை. நாடாளுமன்றத்தின் பின்புற வாசலிலே காந்தியை கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள், அம்பேத்கரை கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் சாணக்கியரையும் சாவர்காரையும் செங்கோலையும் நாடாளுமன்றத்துக்குள்ளே வைத்திருக்கிறீர்கள். ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம், நாங்கள் அரசியல் சாசனத்தை கையிலே ஏந்தியபடி பதவி பிரமாணத்தை செய்தோம். ஏன் தெரியுமா? உங்களால் எது அழிக்கப்பட நினைக்கிறதோ அதை உயர்த்தி பிடிப்பதற்குத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் எதை அழிக்க நினைக்கிறீர்களோ அதை உயர்த்தி பிடிப்போம். நீங்கள் உயர்த்தி பிடிக்க நினைத்ததை நாங்கள் இந்த அவையிலே இருந்து அகற்றுவோம் என்பதை இன்றைக்கு உங்களிடம் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நான் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன். நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற போட்டோவை கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும். அங்க யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிக்கிறார் பாருங்கன்னா, யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசன மாதிரியே தெரியுறாரு பாக்குறதுக்கு. எனக்கு இவர்தான் மதுரை எம்பி. வெங்கடேசன மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில செங்கோலை பிடிச்சிட்டு நிக்கிறார் பாருங்க. அவரு பிடிஆர் அண்ணன், அந்த கார்பரேஷனுடைய கமிஷனர், மேயர்லாம் அது செங்கோல் மாதிரி இருக்கானா இல்ல குச்சி மாதிரி இருக்கா? அது செங்கோல் மாதிரி இருக்கு. நேரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தறிமாள் இல்ல. இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்தில் போய் வீரவசனம் பேசிட்டு இருக்கார். செங்கோல் என்றால் பெண்களை அந்தப்புறத்திலே அடிமைப்படுத்துவது. அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா? நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல. அதனால இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, அந்தந்த இடத்துல புதுசா ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது. உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமிகு எம்பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பத்தி புதுசா ஒரு லாஜிக், நீங்க வேற எதனா வேணாலும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க பங்கேற்றிருக்கிறீங்க, அதுல ஒரு திமுக மேயர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப நீங்க செங்கோலை கையில பிடிக்கல, அது தப்பு இல்ல. ஆனா இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு. இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை. இதை தாண்டி செங்கோலை ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்திருக்காங்க. 10 குறள் செங்கோலுக்கு இருக்கு. இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர். கலைஞர் ஐயா அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க. ஏக்நாத் ரணதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கணும்னு முதல்ல சொன்னவங்க. இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் 10 குறளை செங்கோலுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப அதை தவறுன்னு சொல்லாமா? செங்கோலுடைய இறைமாட்சியை பத்தி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்க, தவறுன்னு சொல்லாமா? ஆனா இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக நான் எப்பொழுதுமே சு வெங்கடேஷ் அவர்களுடைய எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன். அவருடைய காவல் கோட்டமா இருக்கட்டும், அவர் எழுதிய புத்தகமா இருக்கட்டும், விரும்பி படித்த ஒரு மனிதன். எழுத்தாளராக அது வேற. ஆனா இன்னைக்கு அரசியல்வாதியாக ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணும், திமுக காங்கிரஸ் டிக் மார்க் வாங்கணும், அவங்களாலதான் நம்ம மதுரையில ஜெயிக்கிறோம், அவங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக சு வெங்கடேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை. இது தமிழக மக்கள் பார்க்கறாங்க. நான் ஒரு போட்டோ காமிச்சா மக்கள் பார்க்கறாங்க. இது மக்கள் முடிவு செய்யட்டும். யார் பிற்போக்குத்தனமான அரசியலை அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம், தமிழக மக்கள் முடிவு செய்றாங்க. 4 மாநகராட்சி மேயர்கள் மாற்றப்படுவதாக தகவல் கோயம்புத்தூர் மேயர் இருக்காங்களானே? இப்படியானே? இப்பதான் முழிப்பு வந்துச்சு அவங்களுக்கு. அண்ணே, எனக்கு அதை பத்தி அவங்க உள்கட்சி பிரச்சனை, நாங்க அது போக விரும்பலன்னா. ஜனகணமன தெரியாத மேயரு, ஒரு பேரா தமிழ்ல படிக்க தெரியாத மேயரு. நான் சொல்ல பத்திரிகை நண்பர்கள், நீங்க ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் மேயர் நீங்க பாக்குறீங்க, ஆபீஸ போய் பாக்குறீங்க, அந்த பட்ஜெட் பிரசன்டேஷன் அப்ப மேயர் பேசுறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இவங்க மேயரை டம்மி மேயரா இன்டென்ஷனலா போட்டிருந்தாங்க. ஏன்? மேயர் பேரை வாங்கிட்டா எம்எல்ஏக்கு மரியாதை இருக்காது, உதயநிதி அண்ணனுக்கு மரியாதை இருக்காது. உதயநிதி அவர்களை தவிர எல்லாத்தையும் உதயநிதி அண்ணன் அறிவாளியா காட்டினா எப்படின்னு சுத்தி இருக்கவங்கள முட்டாளா போடு. இது வெரி ஏஜ் ஓல்டு டெபினிஷன். பாரம்பரிய குடும்ப கட்சியில
உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டணும்னா அமைச்சரை முட்டாளா போடு, மேயரை முட்டாளா போட்டா உதயநிதி ஸ்டாலின் ஆட்டோமேட்டிக்கா அறிவாளியா தெரிவார். இதைத்தான் திமுக ஃபாலோ பண்றாங்க. அதனால இன்னைக்கு மக்களே வெதும்பி கிடக்கின்றார்கள். செயல்படாத மேயர்களை கொடுத்துட்டு மறுபடியும் நாங்க மாத்திரம் ஒரு டிராமாவை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இந்த கட்சியா இந்த குரூப்பா அந்த குரூப்பா அதுக்குள்ள போக விரும்பலீங்கன்னா நீங்க அந்த அடிப்படையில் பார்த்தா தூத்துக்குடியில இருந்து ஆரம்பிக்கணும். அக்கா அமைச்சர், தம்பி மேயர், ஒரு ஊர்லயும் போய் அப்படியே கிண்டி கிளறி பாருங்கன்னா மேயர் என்ன செய்யறாங்க. திருநெல்வேலியில வெள்ளம் வந்துருச்சு, மேயர் சேலத்துல பந்தல் போட்டுட்டு இருக்காரு, இளைஞரணி பந்தல் உதயநிதி ஸ்டாலின். அங்க வெள்ளம் மக்கள் கிடக்குறாங்க, மேயர் காணோம். எங்கேயா மேயர் காணோம்னா அண்ணா சேலத்துல போய் பந்தல் போட்டுருக்காரு. இந்த மாதிரி மேயர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க நமக்கு வேக்கான சொல்றாங்க, இந்த குரூப் அந்த குரூப், அதனால 4 மேயரை மாத்திரம். அப்புறம் ஏதோ டிஆர்பி ராஜா ஏதோ பிஆர்ஓ ஏதோ அவங்களுக்கு அனுப்பிச்சாங்க, யாரோ அனுப்பிச்சாங்களே அந்த கேள்வியில இல்லையானே? ஏதோ சென்னை ஏர்போர்ட்டை பத்தி ஏதோ சொன்னாங்க. அதுக்கு அது பிஆர்ஓ அந்த டிஆர்பி ராஜா பிஆர்ஓ அனுப்புறது எக்ஸ்பிளனேஷன் கேட்டீங்கன்னா அதை கொடுத்துட்டோம்னா எல்லாம் மீடியா கொடுத்துருங்கண்ணே, அதை ஓபன் பண்றேன் பாருங்கண்ணே. ஆனா இன்னைக்கு 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு நாய் செத்து போச்சு, அந்த நாய் பக்கத்தில் அண்ணாமலை போனார்னா உடனே திமுக என்ன சொல்லணும்னா இந்த நாயை வண்டியை கொண்டு ஏத்தி கொடூரமாக கொலை செய்த அண்ணாமலை. எங்கேயாச்சும் ஒருத்த மாட்டினானா அண்ணாமலைட்டு ஒரு புகைப்படம் எடுத்திருந்தா உடனே அண்ணாமலை எலி செத்தால். அடுத்து இன்னொன்னு ஆச்சரியம், ஏர்போர்ட்டுக்குள்ள கடைகளை மிரட்டி அண்ணாமலையின் பெயரில் பணம் வசூல் செய்தார் எழுதியிருக்காங்க. ஆனா ஏர்போர்ட்ல பெட்டி கடையானே, அது டிஆர்பி ராஜாக்கு வெளியே இருக்கிற மாதிரி வெத்தலை கடையா? கத்தி எடுத்து நான் திமுக பேட்டரவுடி வந்திருக்கேன், நான் தான் கிளை தலைவர், நீங்க 10 ரூபா கொடுக்கலனா கொலை அறுத்துருவேன்னு சொல்ற காலமானே. ஏர்போர்ட்டுக்குள்ள போய் நான் அண்ணாமலை ஆள் வந்திருக்கேன், இங்க பாரு நான் ஒரு பேட்டர் ரவுடி, நீ 10 ரூபா நான் கொடுக்கலனா அப்படின்னு. என்னன்னே கதை. 1970 ஆரம்பிச்ச அதே கதையை தமிழ்நாட்டில் எவன் குற்றம் செஞ்சாலும் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் எவன் போனா அண்ணாமலை, ஒரு போட்டோ அண்ணாமலை எடுத்துட்டு அண்ணாமலை. இதுதான். அதனால நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேங்கண்ணா, என்னதான் நீங்க அதை பண்ணா கூட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் உங்களுக்கு இவ்வளவு டெஸ்பிரேஷன்? எங்கே எது நடந்தாலும் அதை கொண்டு என்னுடைய தலையில கனெக்ட் பண்றதுக்கு. எனக்கு கோயம்புத்தூர் உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் நம்பர் சொன்னாருன்னா டிஆர்பி ராஜாவோட பிஆர்ஓ அனுப்பிச்சாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் அதையும் சொல்லிட்டேங்கண்ணா. வேற ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? நன்றி அண்ணா, எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கண்ணா, டீ சாப்பிட்டு போங்கண்ணா. ஆனா ஒன்னு, ராகுல் காந்தி அவருக்கு வாய் இருக்கு, பார்லிமெண்ட்ல அவர் பேசணும். கிளாப் தட்டுறக்கு நம்ம திமுக எப்படி கொத்தடிமைகள்னு அந்த எம்பி எல்லாம் சொன்னோமோ அதுபோல அங்கேயும் கொத்தடிமையில் இருக்கிறாங்க, அவங்க கை தட்டணும். இது உலகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கிறது தான். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் என்பது எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஒரு தலைவர் அவருடைய கருத்து சொல்றாரு, அதை ஏற்பதும் ஏற்காததும் மக்களுக்கு விட்டுறோம். அதே நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை நாங்கள் எடுத்து சொல்றோம். ஏன்னா பொய்யை சொல்லும் பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நார்மல் ராகுல் காந்தியா இருந்தா பரவாயில்ல, அவர் வயநாடு எம்பியா இருந்தா பரவாயில்ல, ரேபரேலி எம்பியா இருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு அவர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்கின்ற தலைவர் என்கின்ற அந்தஸ்து இருக்கு. அதாவது அக்னிபத்துல யாராச்சும் மாட்டிராயிட்டாங்க, அக்னிபத் ஸ்கீம்ல உள்ள போய் இறந்தவங்களுக்கு இதுவரை பணமே கொடுக்கல அப்படின்னா, ஒரு அக்னிபத்துல இறந்து போன குடும்பம் அன்னைக்கே பிரஸ் மீட் பண்ணி ஐயா 1,10,00,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்? சபையிலே பொய் சொல்லியதற்கு நடவடிக்கை எடுக்கணுமா? சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ்கைட் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? அதை தாண்டி ஒரு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்கு. ஆனா பிஜேபியில் இருக்கிறவங்க ஹிந்துக்களே இல்லைன்னா கோவம் வரத்தானே செய்யும். நீங்க சொல்லிக்கங்க, காங்கிரஸ் இருக்கிறவங்க ஹிந்து இல்ல, கிறிஸ்டியன் இல்ல, முஸ்லீம் இல்ல, அது உங்க தனிப்பட்ட கருத்து. பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க ஹிந்துக்கள் இல்லை, ஹிந்துக்கள்னா இப்படி, ஹிந்துக்கள்னா அப்படின்னு ஒரு புது டெபினிஷன் கொடுக்கிறார். இங்க எல்லாம் ஹிந்து மதத்திலே பிறந்து, ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து, ஹிந்து கோயில்ல போய் எங்களுக்கெல்லாம் பேர் வச்சு, குலதெய்வம் கோயில்ல மொட்டை அடிச்சு, குலதெய்வம் கோயில்ல கெடா வெட்டி பிறந்த நாங்க ஹிந்துவை பத்தி பேசுறதுக்கு உரிமை இருக்கா? இல்ல ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தருக்கு ஹிந்துவை பத்தி பேசுறதுக்கு உரிமை இருக்கா? நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன், நான் எல்லா மதமும் சமம் தான். அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தரையுறவாக பேசியிருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன். அதனால் உங்களுக்கு அது தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும்? நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும்? பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துக்கள்னா நான் பிஜேபியில் இருக்கேன், நான் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. உண்மையான இந்து என்பவன் இஸ்லாமியத்தையும் மதிக்கணும், கிறிஸ்தவனையும் மதிக்கணும். நாங்களாம் கோயில்ல பிறந்து மொட்டை அடிச்சு பேர் வச்சு குலதெய்வ வழிபாடு செஞ்சு பிறந்து நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். என்னை இந்து என்று சொல்வதற்கு இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னால் என்ன உரிமை அவருக்கு இருக்குன்னா? எங்கண்ணே நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க. டாஸ்மாக் ஓபன் பண்ணாங்க, கள்ளச்சாராய வித்தாங்க, கமிஷன் அடிக்கிறாங்க, எவ்வளவு நன்மை பண்ணிருக்காங்க. நன்மைகள் எவ்வளவு பண்ணிருக்காங்க, எத்தனை இடத்துல பண்ணாமையா இருந்திருக்காங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு 2.5 வருஷத்துல விலைவாசி அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. பால் விலையிலிருந்து தயிர் விலையிலிருந்து உயர்த்தாம இருக்கிறாங்களா? ஒரு முதல்வருக்கு பதிலாக 3 முதல்வர் கொடுத்திருக்காங்க. எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் தான், தமிழ்நாட்டுக்கு 3 பேர், 1 வாங்கினா 2 ஃப்ரீ.
பையன் ஃப்ரீ, மருமகன் ஃப்ரீ. 1:2. இது தீபாவளி பரிசு மாதிரி. ஓட்டு போட்டது ஒரு முதல்வருக்கு, ஆனா நிக்கிறது 3 முதல்வர். நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க, அண்ணே ஒரு ஃபைல் மூவ் பண்ணும், தம்பி ஈசிஆர் ரோடு போ சபரீஷன் பாரு, அண்ணா இந்த ஃபைல் மூவ் பண்ணும், அண்ணா நகர் போய் கார்த்திக் பாரு, அண்ணா இந்த நகர் போகணும், 8 மணிக்கு மேல உதயநிதி ஸ்டாலின் பாரு. சோ ஓட்டு போட்டது 1, ஆனா வந்தது 3. அதனால இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கக்கூடிய திமுக நான் எப்படி நான் தப்பா சொல்லுவேன்? நல்லதுதான் சொல்லுவேன். சட்ட திருத்தங்கள் மீது வழக்கறிஞர்கள் அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து எடப்பாடி என்ன சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இதை மாற்றணும். அண்ணா எங்களுடைய கருத்துமா தான் கட்சிக்குள்ள இன்டர்னலா நீங்க கொஞ்சம் பொறுத்துருங்கண்ணே. எல்லாமே ஒரு காலமும் நேரமும் இருக்கு. நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமையான சட்டங்கள், அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் காவல்துறையில 9 ஆண்டுகால் பணியாற்றி இருக்கேன். நான் பல பேர்த்த அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தெரியும். ஒரு பக்கம் கைது ஆனவர்களுக்கும் ஒரு உரிமை இருக்கு, இன்னொரு பக்கம் விக்டிம்க்கு ஒரு உரிமை இருக்கு. ரெண்டை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனங்கண்ணா. இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் எப்பவோ இயற்றிய சட்டம் 1860ங்கண்ணா. நம்ம உங்க பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் சொல்லக்கூடிய கருத்து, இது யாருன்னு எழுதுனா தாமஸ் பேபிங்டன் மெக்காலே எழுதினார். இந்தியன் பீனல் கோட் எங்க எழுதினார்? தி கிரேட் ஊட்டியில் எழுதினார். இந்தியன் பீனல் கோட் இதற்கு முன்பு நாம் அந்த மாத்திய சட்டம் எழுதப்பட்டது ஊட்டியில. எப்படி வந்தார்? சென்னையில் இறங்கினார் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. அவர் கொடுக்கப்பட்ட பணி என்ன? உட்ஸ் டிஸ்பேட்ச் ஒரு பணி. இந்தியாவுடைய கல்விக் கொள்கை எழுதுறதுக்கு மெக்காலே வந்தார். சென்னையிலிருந்து இறங்கி மைசூர் வழியா பல்லக்கில் தூக்கிட்டு போறாங்க. ஊட்டியில போறாரு, கூல் வெதர்னு. ஊட்டியில் உட்கார்ந்து மெக்காலே என்ன பண்றாருன்னா 2 சட்டத்தில் எழுதுறார். உலகத்துல இந்தியால மட்டும்தான் கல்வியினுடைய வரை நெறியும் கிரிமினல் சட்டத்தையும் எழுதிய ஒரே மனிதர் கொடுத்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். மெக்காலே தான். மெக்காலே கல்வி முறைன்னு சொல்றீங்களா? இந்தியன் பீனல் கோட் இஸ் ரிட்டன் பை மெக்காலே. அதை இத்தனை காலமா திமுக ஸ்டாலின் ஐயாக்கள தெரியலையாட்டு இருக்கு. மெக்காலே கொடுத்த ஐபிசியை வச்சுக்கிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு ஓட்டியாச்சு. அதை மாற்றுவதற்கு முயற்சி. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எப்ப வந்ததுங்க? கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 மேஜர் அமெண்ட்மெண்ட். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளா ஒரு அமெண்ட்மெண்ட் கூட மேஜரா சிஆர்பிசியில கொண்டு வரல. அதுல இருக்கக்கூடிய அரெஸ்ட், ப்ரீ டிடென்ஷன், ட்ரையல், கோர்ட், ஸ்பெஷல் கோர்ட்ஸ், போக்சோ, டெஃபினேஷன் ஆஃப் ரேப், மாப் வயலன்ஸ், லிஞ்சிங், இதெல்லாம் கடந்த 10 ஆண்டுகள் நம்ம கேட்கக்கூடிய புதிய வார்த்தைகள். இது 10 ஆண்டுகளுக்கு முன்பு மாப் லிஞ்சிங் என்கின்ற வார்த்தை இல்ல, இன்னைக்கு தான் இருக்கு. ரேப்ல பல டெஃபினேஷன் வந்துருச்சு. பெனட்ரேட்டிவ் செக்ஸ் பத்திரிகையில் பேசினா சரியா வராதுங்க, அது கோர்ட்ல பேசுற டெர்மினாலஜி. இன்னைக்கு ரேப்புங்கிற டெஃபினேஷனே மாறிடுச்சு. பெனட்ரேட்டிவ் செக்ஸ் என்ன மாறிடுச்சு. அதெல்லாம் புதிய பீனல் கோட்ல வரணும். இதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் கிரிமினல் கேஸ்ல ஒரு ரேப் கேஸ்ல உட்கார்ந்து நீங்க கோர்ட்ல கேட்டா ரேப்பே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுவான் டிஃபென்ஸ் லாயர். ஏன்? இது பெனட்ரேஷன் நடக்கல, ஆனால் ரேப் இல்ல. ஆனா சுப்ரீம் கோர்ட்னுடைய பல ஜட்ஜ்மெண்ட்ல இது பெனட்ரேஷன் நடக்கலன்னு அது ரேப். அதை உங்க சட்டத்துல சொல்லணும்ல. சட்டத்துல ஓட்டை இருந்தா அவங்க அதுல மாத்திருக்காங்க. இந்த டெஃபினேஷன் வந்திருக்கு. டெஃபினேஷன் ஆஃப் ரேப்பை மாத்திருக்காங்க. மாப் லிஞ்சிங், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை ரோட்ல போட்டு அடிச்சு கொள்றாங்க, அது மாப். அவங்களுக்கு வந்து தனித்தனியா காமன் இன்டென்ஷன் 34 வச்சு கொடுக்கறதா? அதனால தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள், முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இந்த சட்டம் என்னன்னே தெரியாம யாரோ எழுதி கொடுத்ததை அப்படி படிச்சு வச்சுக்கிட்டு கிரிமினல் சட்டம் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. அடுத்து நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து ஆங்கிலத்தில் வேணும். எனக்கும் அந்த கருத்துல உடன்பாடு இருக்கு. அதனால் பொறுமையாக இருப்போம். அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை இது பல முதலமைச்சர்களோட கருத்துக்கள் எடுத்து உள்ளெடுத்தாங்க, எல்லார்த்தையும் கேட்டு உள்ளெடுத்தாங்க. 170க்கும் மேற்பட்ட சிட்டிங்ஸ் நடந்திருக்கு. மேஜர் அமெண்ட்மெண்ட் பண்ணி கேபினெட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. 9 மணி நேரம் லோக்சபா ராஜ்யசபால டிபேட் பண்ணிருக்காங்க. இவங்க சண்டை போட்டு வெளியே போனதுக்கு நாங்க பொறுப்பானா? 9 மணி நேரம் இந்த சட்டம் டிபேட் நடந்திருக்கு. அதனால முறையான அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவ்வளவு வேலைகள் நடந்துதான் இந்த 3 சட்டங்கள் 3 லா இன்னைக்கு வந்து சட்டமா நம்ம கண் முன்னாடி இருக்கு. இன்னைக்கு இது வந்து உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் தமிழ் கொண்டு வரணுமா? அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. நான் மோடி ஐயாவை பொறுத்தவரை, அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை கட்சியிலிருந்து நாங்களும் சில வேண்டுகோளை வைத்திருக்கின்றோம். நிச்சயமா நிறைவேற்ற